கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர். சார் வணக்கம். வணக்கம். அண்மையில் விசிக தலைவர் பேசின அந்த கருத்து தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா கூடுதல் தொகுதிகள் கேட்போம், தொகுதிகளுக்காக இன்னொரு கட்சிக்கு கூட்டணி செல்ல மாட்டேன்ற ஒரு கருத்து மீண்டும் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருடங்களே இருக்கின்ற சூழலில் விசிக திமுக கூட்டணியில் இடம்பெற போவதாக ஒரு கருத்தை பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அண்மையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாட்டில் இந்த செய்தியை கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பிரகடனப்படுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்போம். எண்ணிக்கை எமக்கு முக்கியமல்ல, எண்ணம்தான் முக்கியம் என்கின்ற ஒரு அறிவிப்பு செய்தார். இது தமிழக அரசியல் அரங்கில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுவார்கள் என்கின்ற ஒரு உறுதியை தந்திருக்கிறது. ஆனால் என்ன விவாதம் இன்றைக்கு அரசியல் அரங்கில் எழுப்பப்படுகிறது என்றால், தொகுதி முக்கியமில்லை என்றால் கடந்த முறை கொடுத்த 6 தொகுதிகளுக்கே விடுதலை சிறுத்தைகள் உடன்படுவார்களா என்கின்ற ஒரு வினா இயல்பாக அரசியல் அரங்கில் எழுப்பப்படுவது தவிர்க்க இயலாத ஒன்று. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் மட்டுமல்ல, அகில இந்திய அரசியல் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பாக வளர்ந்து வருவதை யாரும் மறுத்திட இயலாது. அதை கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைக்கு அறிந்திருக்கிறது. எனவே எங்களது வலிமைக்கு தகுந்தவாறு கண்டிப்பாக எங்கள் வலிமையை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவிற்கு வாக்கு வங்கியாக பொது சமூகத்தின் நன்மதிப்பை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் பெற்றிருக்கிறார் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிந்திருக்கின்றார். எனவே விடுதலை சிறுத்தைகளுக்கு கணிசமான தொகுதிகளை கண்டிப்பாக தருவார் என்கின்ற நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. பொதுமக்கள் 6 தொகுதிக்கு விடுதலை சிறுத்தைகள் உடன்படுவார்கள் என்று எண்ண வேண்டாம். இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருப்பதனால் இந்த அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அறிவிப்பு செய்திருக்கின்றார். இல்லை, மாற்று கட்சி இன்னும் புதுசாக 4-5 கட்சிகளாக உருவாகுது. தாவேகா விஜய் தலைமையில் ஒரு அணி அமைப்போதாக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஒரு அணி அமைப்பாங்க, பாஜக ஒரு அணி அமைப்பாங்க, நாம் தமிழர் போன்ற அணியெல்லாம் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. விசிக தலைமையில் ஒரு அணி அமைப்பாங்கன்னு பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வரக்கூடிய சூழலில் விசிக நாங்கள் திமுகவுடைய தான் நிற்போம்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்வதற்கான அடிப்படையான காரணம், இந்த தேசத்திற்கு சூழ்ந்து வரக்கூடிய பேர் ஆபத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை அறிந்த காரணத்தினால்தான், அதை முழுமையாக உணர்ந்த காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தொடர்வோம் என்று விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பு செய்திருக்கின்றோம். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் செயல்பாடுகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. அண்மையில் இந்திய ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கான பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கான மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம். அதை திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையாக எதிர்க்கிறது. மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த போது தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க முடியாது என்று மிக வெளிப்படையாக அறிவிப்பு செய்துவிட்டு சென்றார். அதன் பிறகும் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள், நீங்கள் நிதி கொடுக்கவில்லை என்றாலும் ஹிந்தி திணிப்பை ஆதரிக்க மாட்டோம், ஹிந்தியை எதிர்ப்போம் என்று மிக துணிச்சலாக அறிவிப்பு செய்திருக்கின்றார். இது விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைகளுள் ஒன்று. எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். அனைத்து மொழியையும் கற்போம், அன்னை தமிழை காப்போம் என்று முழக்கம் வைத்திருப்பவர்கள். அதற்காகவே தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை தமிழ்நாட்டில் வழிநடத்தியவர்கள், தலைமையேற்று வழிநடத்தியவர்கள். இந்த நிலையில் இங்கே ஹிந்தி திணிப்பு எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்ப்போம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழக அரசையும் பாதுகாக்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் கடமை. இப்படிப்பட்ட அரசியல் நடவடிக்கைகளில் திமுக உறுதியாக இருப்பதனால் எமக்கு தொகுதி முக்கியம் அல்ல, இந்த தேசத்தை பாதுகாப்பதுதான் முக்கியம் என்று
மக்கள் நலனிலிருந்து விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் இந்த அறிவிப்பை செய்திருக்கின்றார். அதற்காக 6 தொகுதிக்கு உடன்படுகிறோம் என்கின்ற பொருளில் இதை உணர வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு மற்ற அணி, குறிப்பாக அதிமுக தலைமையில் உருவாகக்கூடிய அணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 25 தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருப்பதாகவே பேச்சு அடிபட்டது. கடந்த 6 மாதத்திற்கு முன்பே பேச்சு அடிபட்டது. அப்படி தொகுதிக்காக அலைபவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள் என்பதை கடந்த 25 ஆண்டுகளில் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தேர்தல் அரசியல் களத்திலும் நம்பிக்கை உள்ள ஒரு தலைவர் என்பதை தமிழக அரசியல் கட்சியின் தலைவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அது கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் என்றால், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் என்றால் நம்பிக்கைக்குரிய தலைவர். எந்த வகையிலும் அவரை நாம் விலைக்கு வாங்கவோ அல்லது வேறு ஏதேனும் ஆசை வார்த்தைகளை காட்டியோ நாம் திசை திருப்பி விட முடியாது என்பதனால் அவர்கள் பெருமுயற்சி எடுக்கின்றார்கள். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதுதான் அவருடைய மிக முக்கியமான நோக்கம். அதற்கு விடுதலை சிறுத்தைகளை ஒரு காயாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதற்கான அறிவிப்பு தான் அண்மையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாட்டில் எம்முடைய தலைவரின் அறிவிப்பு. எனவே தொகுதி எமக்கு முக்கியமல்ல, இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டியதும் தமிழ்நாட்டில் மதவெறியர்களின் கையில் ஆட்சி அதிகாரம் சிக்கிவிடக் கூடாது என்பதிலும் மிக உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வலிமையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கிறது. எனவே எங்களுக்கான அந்த வலிமைக்கு ஏற்றவாறு தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. இல்ல, இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு. அதற்கு முன்பாகவே நாங்க அந்த கூட்டணி தான் அப்படின்னு சொல்லுவது விசிகே அவனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா? இது பாதிப்பை ஏற்படுத்துவதாக பார்க்க வேண்டியதில்லை. எம்முடைய நம்பிக்கையை, எம்முடைய உறுதியை இன்னும் 1.5 ஆண்டு காலம் தேர்தல் வரப்போகிறதுக்கு முன்பாகவே நாங்கள் அறிவிக்கிறோம் என்றால் எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான அறிவிப்பு. இது நம்பிக்கைக்கான அறிவிப்பு. இந்த பக்கமும் கதவை திறந்து வைத்துக் கொண்டு அந்த பக்கமும் கதவை திறந்து வைத்துக் கொண்டு லாப கணக்கு பார்க்கக்கூடியவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள் என்பதை 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்சியின் தலைவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருப்போம். இந்த கூட்டணியில் இருப்பதில் கூட தொகுதியின் எண்ணிக்கை எமக்கு முக்கியமல்ல, இந்த தேசத்தை பாதுகாப்பதுதான். இந்த மண்ணில் மதவெறியர்களின் கையில் ஆட்சி அதிகாரம் சிக்கிவிடக்கூடாது, சனாதனிகளின் கையில் ஆட்சி அதிகாரம் சிக்கிவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக விடுதலை சிறுத்தைகள் இருப்பதனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட நாங்கள் பின்னால் தள்ளி வைத்துவிட்டு இந்த தேசத்தின் பாதுகாப்புல உறுதியாக இருப்பதற்கான அறிவிப்பு தான் விழுப்புரத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பு செய்தது. இல்ல, இப்ப அங்கீகாரம் திமுக கூட்டணியில தொடர்ந்து வெற்றி பெற்ற காரணத்தினால தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. அதனால ஒரு நன்றிக்காக திமுக கூட்டணியில இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல தேசத்தை பாதுகாக்கணும் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்லெண்ணம் இருக்கு? தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே 10 தொகுதிகள் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில 6 தொகுதிக்கு உடன்படுகிறோம். 10 தொகுதி வாங்கினோம் 10 ஆண்டுகளுக்கு முன்பே, 15 ஆண்டுகளுக்கு முன்பே 10 தொகுதி வாங்கிய கட்சி. ஏன் 2001ஆம் ஆண்டு முதலாக சட்டமன்ற தேர்தலில் அடியெடுத்து வைத்த போதே அன்றைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் 8 தொகுதியையும் பாண்டிச்சேரி 2 தொகுதியிலையும் முதல் தேர்தலிலேயே ஆளும் கட்சி கூட்டணியிலே இடம்பெற்று 10 தொகுதிகளை பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தொடர்ச்சியாக 10 தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் வாங்கிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கடந்த தேர்தலில் 6 தொகுதிக்கு நாங்கள் உடன்பட்டு இருக்கிறோம் என்றால் இது எங்கள் மீது, இந்த கூட்டணியின் மீது, கூட்டணியின் தலைமை வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடிய இடத்திலும் நாங்கள் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கைக்குரிய கட்சியாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கின்றோம். இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது, இதையெல்லாம் தாண்டிய ஒரு பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருப்பது என்பதை நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இத்தகைய அறிவிப்பை செய்கின்றோம். எமக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல, எங்களின் எண்ணமும் எங்களின் கொள்கையும் மிக மிக முக்கியம். அதே நேரத்தில் எங்கள் வலிமையை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கும் தெரியும் எதிர்முகாமில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கிறது. தொகுதி கேட்கலாம் இருக்கீங்க, உங்களுடைய கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கணும். திமுக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அது தொகுதி உடன்படிக்கை பேசுகின்ற போது எம்முடைய தேர்தல் அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கண்டிப்பாக
கேட்போம். அதை அந்த நேரத்தில் பேசி முடிவெடுப்போம். விசிகேவனுடைய தேர்தல் நிலைப்பாடு குறித்து பல்வேறு கருத்துக்களை பயந்தவங்க மிக்க நன்றி சார். நன்றி.